வணக்கம். இந்த நாட்டு அரசாங்கத்தை பார்த்து நீங்க கேள்வி கேட்கக்கூடாது. தப்பி தவறி நீங்க கேள்வி கேட்டீர்கள்னா, நீங்க தேச துரோகி, அர்பன் நக்சல், டுகுடே டுகுடே கேங் இது போன்ற அனைத்து பட்டப்பெயர்களையும் உங்கள் மீது சுமத்தி, UAPA, NSA போன்ற வழக்குகளை போட்டு, அல்ல லோக்கல் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனை வைத்து உங்களை மிரட்டக்கூடிய வேலையை இந்த நாட்டு அரசாங்கம் பார்த்து வருகிறது. இன்னும் சொல்ல போனால், ஒரு சில இடங்களில் கொலையும் செய்து வருகிறார். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை பார்த்து எந்த விதமான அக்கௌண்டபிலிட்டியும் நீங்களோ நானோ கேட்கக்கூடாது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய எதிர்காலம், இந்த நாட்டு விவசாயிகளுடைய எதிர்காலம், இந்த நாட்டு மிடில் கிளாஸுடைய எதிர்காலம், அல்ல இந்த நாட்டில் பக்தர்களுடைய எதிர்காலம், அவர்களுடைய நம்பிக்கை அதுவும் சிதைக்கப்படுகிறது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஹோம் மினிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஃபாரின் எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியாக இருக்கட்டும், அல்ல இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் PMO ஆஃபீஸாக இருக்கட்டும், யாருமே எந்த விஷயத்திற்குமே நாங்கள் அக்கௌண்டபிலிட்டி பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள முடியாது, உங்களுக்கு பதில் கொடுக்க முடியாது என்று கூறும்போது அதை நீங்க எப்படி பார்ப்பீர்கள்? காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் மாணவர்களுடைய போராட்டம் இன்னைக்கு 9வது நாட்டை தொட்டுவிட்டது. யூத் காங்கிரஸ் ஒரு புறம், NSUA ஒரு புறம், இன்னொரு பக்கம் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய போராட்டம். அனைத்து மாணவர்களுமே, முக்கியமாக இந்த நாட்டு ஜென்சி கேட்பது என்ன? தர்மேந்திர பிரதான் பதவி விலகல். ஆனால் தர்மேந்திர பிரதான் பதவி விலகலாக. இப்ப உங்களில் பல நபர்கள் என்னிடம் கேள்வி கேட்கிறீர்கள், எப்ப பார்த்தாலும் மோடியை விமர்சிப்பது மட்டுமே உங்களோட வேலையா? வேற நாட்டில் பிரச்சனையே கிடையாதா? நீங்க சீரியஸாக இந்த நாட்டை பற்றி சிந்திக்கிறீர்களா? நான் சீரியஸாக சிந்திக்கவில்லை என்றால் இந்த நாட்டு எஜுகேஷன் மினிஸ்டர் அவரு சீரியஸாக தானே சிந்திக்கிறார், சீரியஸாக தானே தன்னுடைய வேலையை பார்க்கிறார். அப்போ இந்த நாட்டு எஜுகேஷன் மினிஸ்டர் சீரியஸாக வேலை பார்த்திருந்தால் எதற்காக 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள்? எதற்காக பேப்பர் லீக் நடக்கிறது? கட்கரியிடம் எத்தனாலை பற்றி கேட்டால் பதில் கொடுக்க முடியாது. பிரதானிடம் எஜுகேஷன் பேப்பர் லீக்கை பற்றி பேசினால் பதில் கொடுக்க முடியாது. யோகி ஆதித்யநாத் ராமர் கோவிலில் திருடு போன அந்த பணத்தை பற்றி, அந்த சிலைகளை பற்றி பேசினால், மக்களுடைய நம்பிக்கை பற்றி பேசினால் பதில் கொடுக்க முடியாது. PM கேர்ஸ் என்று இருந்தது, நரேந்திர மோடி அவரிடம் போய் PM கேர்ஸ் ஃபண்டில் எவ்வளவு இருக்கு, அந்த பணத்தை வைத்து என்ன செய்தீர்கள், அதை பற்றி கேட்டால் பிரைம் மினிஸ்டர் மோடி நான் பதில் கொடுக்க முடியாது. டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் ஆபரேஷன் சிந்தூரும் போது எத்தனை ராணுவ வீரர்கள் உயிரிழந்தார்கள், வீரமரணம் அடைந்தார்கள் என்று கேட்டபோது ஒரு நபர் கூட இறக்கவில்லை என்று பார்லிமெண்டில் இந்த நாட்டு டிஃபென்ஸ் மினிஸ்டர் பார்லிமெண்டில் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். பதில் கொடுக்க முடியாது என்று கூறிவிட்டார். இப்போ 6 பேருடைய பெயர் வெளிவந்திருக்கிறது. இப்ப அதற்கான அக்கௌண்டபிலிட்டி யாரு? நாங்க பதில் கொடுக்க முடியாது. ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் மணிப்பூர் விவகாரத்தை வைத்து ஒரு வார்த்தை கூட நாங்க பேச மாட்டோம். எப்படி பெஹல்காமில் தீவிரவாதிகள் போனார்கள், அங்க சுட்டு கொன்ற அந்த குடும்பத்தினர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, அந்த தீவிரவாதிகள் எங்க என்று பதில் கொடுக்க முடியாது. இந்த நாட்டு ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ், எத்தனையோ ரயில் ஆக்சிடென்ட்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அதை பற்றியாவது அக்கௌண்டபிலிட்டி எங்கே, அதை பற்றியாவது பதில் எங்க என்று கேட்கும் போது நாங்க பதில் கொடுக்க முடியாது. நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், GST, இந்த டாக்ஸ் அந்த டாக்ஸ், இந்த நாட்டு மக்களால் உருவாக்கப்பட்ட கம்பெனிகளை கார்ப்பரேட்டிடம் வித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய பாலிசி வழியாக இந்த நாட்டிற்கு ஏற்பட்ட நஷ்டம் பல ஆயிரம் கோடி ரூபாய், பல லட்சம் கோடி ரூபாய். அதற்காவது பதில் கொடுங்கள். கிடையாது, நாங்க பதில் கொடுக்க முடியாது. சரி, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இந்த நாட்டு மக்களிடம், இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷன் கொடுக்கக்கூடிய ஒரே அதிகாரம் ஓட்டுரிமை. அந்த ஓட்டுரிமையாவது மக்களால் சரியாக பயன்படுத்த முடிகிறதா? கிடையாது. 97 லட்சம் தமிழ்நாட்டில் மட்டுமே SIR வைத்து நீங்க நீக்கினீர்கள். 76 லட்சம் மக்கள் வெஸ்ட் பெங்காலில் நீங்க நீக்கினீர்கள். இதே போன்று பல்வேறு மாநிலங்களில் அடுத்தடுத்து நீங்க பார்த்தீர்கள்னா மக்களுடைய பெயர்களை நீக்குகிறீர்கள். இப்போ என்னுடைய ஒரே அதிகாரம் ஓட்டுரிமை. என் கையில் இருக்கக்கூடிய ஓட்டுரிமையை, என்னுடைய பெயரை நீங்க நீக்கிவிட்டீர்கள் என்று தேர்தல் ஆணையரிடம் போய் கேட்கும்போது உங்களுக்கு பதில் கொடுக்க முடியாது.
we are not responsible, we are not accountable. நீங்க வேணா நீதிமன்றத்துக்கு போங்க. சரி, நீதிமன்றத்துக்கு நாங்க போறோம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறோம், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவிடம் நாங்க போறோம். அவர் என்ன கூறுகிறார்? இந்த வருஷம் நீங்க ஓட்டு போட முடியலைன்னா என்ன என்ன பிரச்சனை, அடுத்த முறை போட்டுக்கலாமே, என்ன அவசரம்? நவ் டெல் மீ, தொட்டதற்கெல்லாம் பாகிஸ்தான் 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 என்று கூவக்கூடிய இந்த நாட்டு அரசாங்கம் எத்தனால் விவகாரத்தில் நீங்க பார்த்தீர்கள், ஒவ்வொரு நாளும் நிதின் கட்கரி ஸ்டேட்மெண்ட் மீது ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கொண்டிருக்கிறார். காரணம், அவருடைய மகன்களுடைய கம்பெனிக்கு லாபம் வந்து சேர வேண்டும். உலக சந்தையில் இன்னைக்கு க்ரூட் ஆயிலின் விலை குறைந்து கொண்டிருக்கிறது. $120 தொடும்போது நீங்க 7-8 ரூபாய் உயர்த்தினீர்கள். இன்னைக்கு அதே க்ரூட் ஆயிலோட விலை $75 குறைவாக குறைந்து விட்டது. இந்த நாட்டு பெட்ரோலியம் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரி எங்க பிஸியாக இருக்கிறார்? ஏன் பணத்தை குறைக்கவில்லை? எந்த விதமான பதிலும் கிடையாது. நாங்க அக்கௌண்டபிலிட்டியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். E20, E27, E30, E35, E85, now E100. இன்னைக்கு நான் ஒரு மிக முக்கியமான ரிப்போர்ட்டுடன் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்க போகிறேன். அந்த வீடியோவில் எந்த அளவில் இந்த எத்தனால் பிளெண்ட் பெட்ரோல் வழியாக இந்த நாட்டுக்கு அல்ல இந்த நாட்டுடைய மக்களுக்கு அல்ல இந்த நாட்டின் சுற்றுச்சூழலுக்கு இந்த எத்தனால் பிளெண்ட் பெட்ரோல் வழியாக பாதிப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற ஒரு டீட்டெயில்டான ரிப்போர்ட்டை நான் உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்க போகிறேன். ஆனால் நான் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும் நீங்களும் கேட்டிருப்பீர்கள். இந்த நாட்டு மாணவர்கள் 9 நாட்களாக ஜந்தர் மந்தரில் போராடி கொண்டிருந்தார்கள். கடந்த 2 நாட்களாக சோனம் வாங்சூ உண்ணாவிரதத்தில் இருக்கிறார். யாருக்காக? இந்த நாட்டு மாணவர்களுக்காக. ஆனால் இந்த நாட்டு அரசாங்கம் செவி சாய்க்கிறது. இந்த நாட்டு அரசாங்கம் சோனம் வாங்சூவிற்கு பதில் கொடுக்கணும் என்று ஏதாவது ஒரு வார்த்தை கூறுகிறார்களா? மன் கி பாத் மன் கி பாத். கடந்த 12 ஆண்டுகளாக மன் கி பாத் ஒன் சைடட் கான்வர்சேஷனை மட்டுமே நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எங்களுடைய குரலை, எங்களுடைய பிரச்சனையை நீங்க இப்ப கேட்பீர்கள். மாதந்தோறும் மன் கி பாத்ல இதை பேசுறேன், அதை பேசுறேன். பட் நரேந்திர மோடி அவர்களை பற்றி நீங்க பார்த்தீர்கள்னா, இந்த மன் கி பாத் என்கிற விஷயத்தில் இந்த நாட்டு மக்களுக்கு என்ன தேவை, இந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனைகள் என்ன, அதை பற்றி ஒரு துளி கூட பேச மறுத்து வருகிறார் நரேந்திர மோடி. அர்பன் நக்சல், டுக்ரே டுக்ரே கேங், இது போன்ற பட்டங்களை சுமத்தி, தேச துரோகி போன்ற பட்டங்களை சுமத்தி, எங்கள் போன்ற எத்தனையோ ஆக்டிவிஸ்ட்களை, பத்திரிகையாளர்களை மிரட்டி சிறையில் அடைக்கக்கூடிய வேலையை இந்த நாட்டு அரசாங்கம் பார்த்தது. ஓமர் காலித் அவருடைய தவறு என்ன, அவருடைய குற்றம் என்ன, எதற்காக அவரை 5 ஆண்டுகளாக சிறையில் அடைத்திருக்கிறீர்கள்? யாருக்குமே தெரியாது. பிகாஸ் அது ட்ரையலுக்கே வரல, இன்னும் கோர்ட்டுக்கே வரல. ஒரு நபரை நீங்க கைது செய்து வைத்திருக்கிறீர்கள் கடந்த 5 ஆண்டுகளாக. ஒரு மாணவ லீடர் இல்ல நாட்டை உடைப்பதற்காக பேசிவிட்டார். அந்த வீடியோலாம் நாங்க போட்டு காட்டியிருக்கிறோம். அந்த வீடியோலாம் கோர்ட்டுக்கும் போயிருக்கிறோம். எந்த இடத்துல டெல்லி ரைட்ஸை ஓமர் காலித் தூண்டினார்? சரி, தூண்டினாரியா? அப்போ அதற்கான ஆதாரம் என்ன? ட்ரையல், கோர்ட்ல ட்ரையல் நடந்துச்சா இல்லையா? வாதம் பிரதிவாதம் ரெண்டுமே நடக்கணுமா இல்லையா? 5 ஆண்டுகளாக இன்னைக்கு 6வது ஆண்டு. அப்போ அவருடைய தவறு என்ன? யார் இந்த இடத்தில் தீவிரவாதி போன்று வேலை பார்க்கிறது? அரசாங்கமா அல்ல மக்கள்? 20 நபர்களை கொன்ற ஒரு எஜுகேஷன் மினிஸ்ட்ரி, அது தீவிரவாத வேலையை பார்த்திருக்கிறதா அல்ல இது போன்ற ஆக்டிவிஸ்ட்களா? எத்தனையோ 100 மக்கள், அப்பாவி மக்கள் நசுங்கி ஒவ்வொரு நாளும் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள் ரயில்வேஸ்ல பயணிக்கும் போது. அப்போ அந்த ரயில்வே மினிஸ்ட்ரி, ரயில்வே டிபார்ட்மெண்ட், ரயில்வே மினிஸ்டர் அதற்கான பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டுமா அல்ல யார்? மக்களுடைய உழைத்த பணத்தை வைத்து அவர்கள் காரு, பைக், ஏதோ அவர்களுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி விட்டுகிறார். பாகிஸ்தான்ல இன்னைக்கு பெட்ரோல் டீசலின் விலை குறைந்து விட்டது. பிகாஸ் உலக சந்தையில் விலை குறைந்து விட்டது. அங்க 100% பெட்ரோல் கிடைக்கிறது, எந்த விதமான கலப்படமும் இல்ல. இங்க கரும்புச்சாறை புளிந்து விட்டு அந்த கரும்புச்சாறை கலந்த பெட்ரோலை எங்களுக்கு கொடுத்து வருகிறீர்கள். அதுவும் விலை உயர்ந்தது.
100 ரூபாய்க்கு நீங்க பெட்ரோல் வீங்க, 100% பெட்ரோல் வீங்க. ஆனால் 80 ரூபாய்க்கு நீங்க கொடுங்களே, அந்த 20% நீங்க கலக்கிறீர்கள் இல்லையா, அந்த 20% அந்த லாபம் யாருக்கு போய் சேரணும்? மக்களுக்கு தானே. அப்போ எப்படி நீங்க கொள்ளையடிக்கிறீர்கள் நீங்க பாருங்கள். இந்த நீட் விவகாரத்தை வைத்து மே 3ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு ஏராளமான போராட்டங்கள், ஏன்னா பேப்பர் கேன்சல் ஆகிவிட்டது. நாடு முழுவதும் நடந்த ஏராளமான ப்ரொடெஸ்ட்கள், ஏராளமான மாணவ எஜுகேஷன்ஸ்க்கு பின்பு ராஜஸ்தான் என்ன, டெல்லி என்ன, தெலுங்கானா என்ன, கர்நாடகா என்ன, தமிழ்நாடு என்ன, ஒவ்வொரு இடத்திலும் மாணவர்கள் தன்னுடைய உயிரை இழந்து கொண்டிருக்கிறார்கள். என்டிஏ கவர்மெண்டோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, they have violated. Now there is a exam. 21ஆம் தேதி பரீட்சையும் நடந்து. பட் இந்த அனைத்திற்குமே பொறுப்பில் இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் ஹாயாக இருக்கிறார். கேள்வி கேட்டால் நீங்க தேச துரோகி, நீங்க தீவிரவாத செயலில் ஈடுபடுகிறீர்கள். கேள்வி கேட்கக்கூடாது. எத்தனாலை புஷ் செய்யக்கூடிய நிதின் கட்கரி தன்னுடைய மகனுடைய இன்னும் எவ்வளவு பணம் உங்களுக்கு தேவை? They have already become billionaires now. You don't need more money. But still we have to suffer. ராமர் கோவிலுக்காக இந்த நாட்டு அரசாங்கத்தை நம்பி, ஒரு ட்ரஸ்டை நம்பி மக்கள் தன் கையில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே அள்ளி கொட்டியிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கும் நம்பிக்கை துரோகம் செய்த அந்த ட்ரஸ்டை சார்ந்த நபர்கள், அங்க இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத், அந்த கோவிலை திறந்து வைத்த பிரைம் மினிஸ்டர் மோடி பிராண பிரதிஷ்டாவும், ஆர்எஸ்எஸ் சீஃப் மோகன் பாகவத், நாங்க யாருமே பொறுப்பெடுக்க முடியாது, நாங்க யாருமே அக்கௌண்டபிலிட்டி ஏற்றுக்கொள்ள முடியாது. மணிப்பூர், பெஹல்காம், ஆபரேஷன் சிந்தூர், இதற்காக ஹோம் மினிஸ்டர் நாங்க அக்கௌண்டபிலிட்டி ஏற்றுக்கொள்ள முடியாது. We are not ready to talk. We are not answerable to anyone. We are not accountable to anyone. Rail safety, economic failure, foreign policy, election issues, அனைத்திற்குமே இதுதான். There is no answer. There is no accountability. Now tell me, where do we stand? சோனம் வாங்சுவோடைய இந்த போராட்டம் இன்னும் எத்தனை நாட்களுக்கு போகும்? 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தன்னுடைய உயிரை இழந்திருக்கிறார்கள் ஏற்கனவே. இப்ப மீண்டும் விவசாயிகள் போராட்டத்தில் இறங்கி இருக்கிறார்கள். காரணம், இதே நரேந்திர மோடி அவர்கள் போட்ட அந்த அமெரிக்கா, இண்டோ அமெரிக்கா டீல். இந்த டீல் வழியாக கோடிக்கணக்கான விவசாயிகள் இன்னைக்கு ரோட்டில் தடுமாற இருக்கிறார்கள். மீண்டும் ஒருமுறை அதற்கும் மேல ஒரு மிகப்பெரிய போராட்டம் வெடிக்க இருக்கிறது. ஆனால் இந்த நாட்டு அரசாங்கத்திற்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. 22.8 lakh ஸ்டூடெண்ட்ஸ், 22,80,000 மாணவர்கள் நீட் 2026 பரீட்சை எழுதினார்கள் மே 3ஆம் தேதி. இந்த பரீட்சை கேன்சல் ஆனது. இந்த பரீட்சை கேன்சல் ஆனதுக்கு பின்பு நீங்க டெலிகிராமை முடக்குகிறீர்கள். ஆனால் அரசாங்கம் இதற்கான பொறுப்பேற்றுக் கொள்ளவில்லை. ஹியூமன் காஸ்ட் எவ்வளவு? 20 மாணவர்கள். அக்கௌண்டபிலிட்டி எங்க? நாங்க கொடுப்போம். மணிப்பூர் கலவரத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா, மேதி அண்ட் குக்கி இவர்களுக்கு நடுவே நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் 60,000க்கும் மேற்பட்ட மக்கள் தன்னுடைய கிராமத்தை, தன்னுடைய வீட்டை, தன்னுடைய வாசலை விட்டு இன்னைக்கு அகதிகளாக தன்னுடைய ஊரிலேயே வாழ கட்டாயப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் யாருமே அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. 731 நபர்கள், 731 people are missing. அவங்க எங்க இருக்கிறார்களே தெரியல. 258 நபர்கள் ஆஃபிஷியல் ரெக்கார்ட் வழியாக உயிரிழந்ததாக கூறுகிறார்கள். அக்கௌண்டபிலிட்டி ஒரு பெரிய ஜீரோ. ரயில்வே ஆக்சிடென்ட் வழியாக 2025ஆம் ஆண்டு 12 உயிர்கள் பிரிந்திருக்கிறது. அஸ்வனி வைஷ்ணவ் இவருடைய ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா 89% ரிடக்ஷன். எவ்வளோ? 89% இப்போ குறைந்த ஆக்சிடென்ட்ஸ்கள் நடக்கிறது. ஆனால் உண்மை எதுதானா? கவச் என்கிற ஒரு ஸ்கீமை நீங்க கொண்டுட்டு வந்தீர்கள். கவச் எங்க இருக்கு? எப்படி இத்தனை ஆக்சிடென்ட்ஸ்கள் நடக்கிறது? ப்ராப்பர்ட்டி டேமேஜ், காம்பன்சேஷன், ஆபரேஷனல் டிஸ்ரப்ஷன், சேஃப்டி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கா இல்லையா? இன்னைக்கு ஒரு அப்பாவி சாதாரண மக்கள் ஒரு ரயில் பயணத்தில் அவர்களால் போக முடிகிறதா? அனைத்துமே வந்தே பாரத் போன்ற ரயில்களுக்கு நீங்க இடங்களை ஒதுக்கி கொடுத்திருக்கிறீர்கள்.
ஃபியூல் பிரைஸை பற்றி நான் பேசிவிட்டேன், எத்தனாலை பற்றி நான் பேசிவிட்டேன், எக்கனாமிக் பாலிசியை பற்றி நான் பேசிவிட்டேன். இன்னும் எத்தனை கேள்விகளை நீங்க என்ன எழுப்ப சொல்லுகிறீங்க? இன்னைக்கு ஒரு மிக பெரிய கேள்வி இந்த நாட்டு அரசாங்கத்தை பார்த்து. And I openly challenge Mr. Narendra Modi and his entire cabinet. எத்தனாலை பற்றி நிதின் கட்கரி அவர்கள் ஓபன் சேலஞ்சை கொடுக்கிறார். ஒரு வண்டியை காட்டுங்க, எத்தனாலை வைத்து உங்களுடைய வண்டி ரிப்பேர் ஆனதாக. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் சோசியல் மீடியாவில் தன்னுடைய பிரச்சனைகளை எடுத்து வைத்து விட்டார்கள். ஒரு குருடனை நீங்க தெளிவுபடுத்த முடியாது. ஆபரேஷன் பண்ணா ஏதோ பண்ணலாம். ஆனால் ஒரு நபருக்கு கண்ணு தெரியும் போதும் கண்ணை மூடிக்கொண்டிருந்தால் அந்த நபரை நீங்க தெளிவுபடுத்த முடியாது, அவருக்கு எதுவுமே எடுத்து காட்ட முடியாது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள், if he can take my challenge, then there should be a full audit and white paper for each issue I have told today. ஒவ்வொரு இஷ்யூக்குமே ஒரு வெள்ளை அறிக்கை வெளிவிடுங்கள், ப்ராப்பரான சோஷியல் ஆடிட்டை நீங்க நடத்துங்கள். ரெண்டாவது, இண்டிபெண்டன்ட் ப்ரோப் வித் டைம் லைன். ஒவ்வொரு விஷயத்திற்குமே தனியாக ஒரு இண்டிபெண்டன்ட் ப்ரோப் நடக்கணும், இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும், டைம் லைன் முறைப்படி. அது ரயிலாக இருக்கட்டும், அது ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியாக இருக்கட்டும், அது ஹோம் மினிஸ்ட்ரியாக இருக்கட்டும், டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியாக இருக்கட்டும், பிஎம்ஓல இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். காம்பன்சேஷன், ரீஹாபிலிட்டேஷன் ஃபார் த விக்டிம். காம்பன்சேஷன் நிச்சயமாக கிடைக்கணும், முக்கியமாக மணிப்பூர் போன்ற மாநிலங்களுக்கு. பிரஸ் ஃப்ரீடம். பிரஸ் இன்னைக்கு கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்கிறீர்கள். எந்த விதத்தில் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கவும், எங்கள் போன்ற பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டால் நீங்க தேச துரோகி என்று ஒற்றை வார்த்தையில் எங்களை முடக்கக்கூடிய வேலையை பார்க்கிறீர்கள். அப்படியும் மீறி நாங்க கேள்வி கேட்டால் இது போன்ற சேனல்களை முடக்கக்கூடிய வேலையை பார்க்கிறீர்கள். அப்படியும் மீறி நாங்க கேள்வி கேட்டால் எங்களோட பொருளாதாரத்தில் நீங்க கையை வைக்கிறீர்கள். அப்ப எப்படிதான் இந்த நாட்டு மக்கள் கேள்வி கேட்க முடியும்? சிந்தித்து பாருங்க. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.